வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா Xiaomi 17 அல்ட்ராவை பற்றி தாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து ஒரு பக்கம் ஒரு பீஸ்ட், அதுவும் முக்கியமாக ஒரு கேமரா ஸ்மார்ட் ஃபோன், அதில் டாப் டியரில் இருக்கக்கூடிய டிவைஸ்ன்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிகேஷனோ இல்லாட்டி ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பிளெண்ட் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை, இப்போ ப்ரைஸ்லேயும் கூட தலைவன் மேலே தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டிவைஸ் வந்து 1,40,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சேலில் வாங்கின நிறைய பேருக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த கேமரா ஃபோட்டோகிராஃபி கிட்டு கிடச்சிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு கார்டு ஆஃபர் இருக்குது. அண்ட் இப்போயும் நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அதாவது ப்ரோ அந்த கிட்டுக்கான ஆஃபர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு பேங்க் ஆஃபர்ஸு, எக்ஸ்சேஞ்ச் போனஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் போன வருஷம் வந்து 15 அல்ட்ரா உங்களுக்கு வந்து 1,10,000 ரூபாய்க்கு, கரெக்டாக 1,10,000 ரூபாய்க்கு 15 அல்ட்ரா வந்துச்சு. அதுலேருந்து 1,40,000 ரூபாய்க்கு ஜம்ப் அடிச்சிருக்காங்களே. அந்த 30,000 ரூபாய் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அப்படி என்ன தான் ப்ரோ இருக்குது? ப்ளஸ் இந்த டிவைஸ் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோனுக்கு முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லணும்னா அது கேமரா சென்ட்ரிக் டிவைஸுங்கிறனால கேமரா மாதிரியே அந்த தோற்றத்தை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஃபோட்டோகிராஃபி ப்ரோ கிட்டு தான். இந்த கிட்டில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி 15 அல்ட்ராவில் யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கும் இப்போ 17 அல்ட்ராவில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்கிறேன். உங்களுக்கு ஜூமிங்காக ஒரு ஸ்டேஜுக்கும் நம்ம வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடரை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாங்க. அதில் ஒரு அழகான டாக்டைல் ஃபீட்பேக் இருக்குது. ஒரு கிளிக்கிங் சவுண்டு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவையும் நான் ப்ராப்பராக பண்ணுறேனா இல்லையா அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கிளிக் சவுண்ட்ஸ் இருக்கும். அடுத்து என்னென்னா, எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் போன தடவை எப்படி திரும்ப இருந்தது, உங்களுக்கு வந்து வேர்ட்டிகலாக இருந்தது. உள்ளே வந்து இந்த கிட் இருக்கு இல்லையா, இந்த இடம் இந்த பேட்டரியோடு இருக்கக்கூடிய அந்த கிரிப் இருக்குல்ல, இந்த இடத்துல புதஞ்ச மாதிரி இருந்தது. மேலே மட்டும்தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும், நம்ம அதை தான் ஸ்க்ரால் பண்ணணும். பட் இப்போது டெடிகேட்டடாக ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரிசாண்டலாக இருக்குது, அதாவது ஃப்ளாட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ அதுவும் நல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்கான பட்டனும் உங்களுக்கு வந்து இப்போ ரொம்பவே ஈஸியாக, எப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷட்டர் பட்டன் இருக்க போகுது. அது உங்களுக்கு கிட்லேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிளாக் கலர் அப்புறம் ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க. வேணா நீங்கள் அதை மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பட்டன் பக்கத்துலேயே உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்கான பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் கேமரா இப்போ ட்ரிகர் பண்ணி அழகாக உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஓவராலாக இந்த பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் அந்த ஃபீட்பேக் இது எல்லாமே அட்வான்டேஜாக இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு எப்படி இருக்குன்னா, அதை நான் ப்ரோவாக பார்க்கலங்க. என்னென்னா, 15 அல்ட்ராவில் இருந்த அந்த ஃபோட்டோகிராஃபி கிட்டில் இங்கே ஒரு மெட்டல் பீஸ் இருக்கும். இதில் ஆனால் டேரெக்டாகவே பிளாஸ்டிக் கொடுத்துட்டாங்க. அந்த மெட்டல் பீஸில் எனக்கு அடிஷ்னலாக ஒரு கிரிப்பு கிடச்சிது. அந்த கிரிப் இதில் கிடைக்குதானா? எஸ், கிடைக்குது. பட் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக கிடைக்கலன்னு மட்டும் தோணுது. மற்றபடி இது எல்லாமே பக்கா. இதுவும் வந்து 2000 mAh கிட்ட வந்துடும். அண்ட் ஓவராலாக உங்களுக்கு வந்து அந்த லாக்கிங் மெக்கானிசம்லேருந்து எல்லாமே இன்னும் பெட்டர் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதுதாங்க அந்த ஃபோட்டோகிராஃபி கிட்டில் உள்ள கேஸு. மேலே ஷாமின்னு இருக்கும் கேஸில், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்டு பை ஷாமின்னு இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு கேமரா கிரிப்போட அந்த பேட்டரி பார்ட் வந்து லாக் ஆகும். பட்டன்ஸ் அண்ட் பேட்டரி இருக்கு இல்லையா, அந்த பார்ட் வந்து இங்கே தான் லாக் ஆகும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த சைடில் அல்ட்ரான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து அந்த கிளிப் இருக்குது. நீங்கள் வந்து ஃபில்டர் இதெல்லாம் மாற்றுறதுக்கான கிளிப் இருக்குது. அண்ட் ஃபோன்லேயும் இந்த இடத்துல அல்ட்ரான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரஃப் அடி அடிக்காமல் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பட்டன் சைடை உள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டு, இப்படி வச்சு பண்ணிடாதீங்க, பட்டன் சைடை உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அழுத்துனீங்கன்னா ஜென்டலாக ஒரு அனிமேஷன் வர பார்த்து நான் கையை வச்சு தடுத்துட்டேன். ஓகே, ஆமாம், ஒன்றும் இல்லை. ஆப்பிளில் வந்து மேக்ஸைஃப் ஆக்சரிஸ் கனெக்ட் பண்ணால் ஒரு ரவுண்டாக ஒரு அனிமேஷன் வருங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து இவங்களும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க, அதை வந்து வெளில எடுத்துட்டேன், லாக் பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணுறேன். எப்படி சூப்பரா? அடுத்து என்னென்னா, நான் சொன்னேன்ல, இதில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து நல்ல வெல்வெட் மாதிரி ஒரு மெட்டீரியலுங்க, சூப்பராக இருக்கும். இந்த கேஸில் ப்ரீமியம் கேஸ்லலாம் இருக்குமே அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலு. இந்த இடத்துல தான் லாக் இருக்குது. அதுதான் வந்து நம்ம இங்கே ஸ்லைட் பண்ணால் வெளியில் பாப் ஆகும். ஸோ இதுதான் போய் லாக் பண்ணிக்கும் கேஸில். ஸோ இழுக்கவே முடியாது. கிரிப்பு கொடுக்குறது. ஆமாம், ஓகே. ஏன்னா இப்போ நான் சும்மா மாட்டினாலே இது ஒர்க் ஆகணும், அவ்வளோ ஈஸியாக கலர போகிறது கிடையாது. இருந்தாலும் இதை போட்டால் சுத்தம், யாராவது பிடிச்சி இழுத்தாலும் அவ்வளோ ஈஸியாக வரவே வராது. சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்தில். வச்சு அப்புறம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா ஃபோட்டோவும் போதுண்ணா, ஒரு ஃபோட்டோ விடாம எல்லா ஃபோட்டோவும் போயிடும். நீங்கள் வீட்டில் போயிட்டு ஓப்பன் பண்ணி மட்டும் பாருங்கள், அந்த ஃபோனில் சும்மா தகன்னு இருக்கும், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஃபோனோட பில்டு இதை பற்றிலாம் நான் பேசியிருக்கணும். ஆனால் முதல்ல இந்த கேமரா ஆப்பை பற்றி பேசுகிறேங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்குது. என்ன சார்கே, இதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய Xiaomi ஃபோன்ஸில் இந்த அடிஷ்னலாக நம்ம செக் பண்ணும்போது இதுலேயே ஒரு 9 to 12 ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல. கச்சாமச்சான் இருக்கும். டீசெண்டாக 6 தான் இருக்குது. 6 தான் இருக்குது.
திருந்திட்டோமான்னு இல்லை, கொஞ்சம் ஆப்ஷன்ஸை வந்து யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி இவங்க தூக்கிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல லைவ் சினிமாட்டோகிராஃபி, இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. உனக்கு பிடிச்ச மோட்ஸ்லாம் இருக்குது. என்னன்னு தெரியுதா? ஓ, இதில் அந்த மல்டிபிள் மோட்ஸ்லாம் வச்சுருக்கானுங்களா? ஜூம்லாம் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி டாலி ஜூம், அது அந்த ட்ராலி ஷாட்லாம் வரும் எல்லாம், அந்த ட்ராலி ஜூமு எல்லா அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ரெட் கார்பெட் அது இதுன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸு ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது. நீங்கள் வேணால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அது ஒன்று. அடுத்து என்னன்னா, இப்போ நான் வந்து வீடியோவுக்கு போகிறேன்னு வையேன், வீடியோலையும் கூட இந்த வீடியோன்னு இருக்குல்ல, இதை நான் சிங்கிள் டைம் டேப் பண்ணேன்னா உனக்கு சீன் வரும். இதில் என்ன சீன் வேணும்னு நான் டிசைட் பண்ணலாம். இப்போ லோ ஃபிக்ஸ் சீன், இப்போ நான் லோ லைட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் வழியாக போகிறேன் அப்படின்னும் போது அவ்வளோ லைட்ஸ் எரியுது. ஸோ அந்த லைட் எல்லாம் நான் கேப்சர் பண்ணுங்கிறதுக்கு லோ ஃபிக் கொடுக்கலாம். இல்லை நான் அதாவது ஒரு கடல்லையோ இல்லாட்டி எங்கேயோ ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கேன், அங்கே வந்து சன்செட்டோ சன்ரைஸோ ஆகுது, சில் அவுட் எடுக்கணும், சில் அவுட் வீடியோ எடுக்கலாம். ஓகேயா? ஸோ அது வீடியோ, நான் இதெல்லாம் வீடியோ காமிச்சிட்டு இருக்கேன் தம்பி. லோ ஃபிக் வீடியோ, சில் அவுட் வீடியோ. அடுத்து இது வந்து என்னன்னா ஸ்டேஜ். ஸோ அந்த லைட் இருக்கும்ல, லேசர் லைட்ஸ்லாம், அந்த எஃபெக்ட் வந்து அப்படி நச்சுன்னு அடிக்கிறதுக்காக இது அல்காரிதம்ஸ்லாம் அவ்வளோ பக்கவாக வேலை செய்யுது. இப்போ ஃபயர் ஒர்க்ஸ் போனேன்னா நைட்டு வெடிக்கும் போது ஃபயர் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணன்னு வை, பக்காவாக இருக்கும். அந்த இடத்துல வந்து உனக்கு டீநாய்ஸ் ஆகிறது, இல்லாட்டி வந்து ஆக்சுவலாக அந்த மட்டும் அதை கான்ட்ராஸ்ட் பூஸ்ட் பண்ணி கிராக்கர்ஸை மட்டும் காட்டுறது எப்படி. அப்புறம் ஃப்ளேம், இது வந்து இப்போ ஒரு கேம்ப் ஃபயரோ இல்லாட்டி எங்கேயோ நெருப்பு எரியுது, அதை நீ எடுக்க போகிற அப்படின்னா அதை மட்டும் எடுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாமே என்னது வீடியோவில் இருக்கக்கூடிய மோட்ஸ். ஓகேயா? சூப்பர். அண்ட் இதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது வேணாம் அப்படின்னா நான் நார்மலுக்கு போயிடலாம், சீன் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் சப்போஸ் சூஸ் பண்ணுறேன்னா அது எப்படி எக்ஸிட் ஆகுது அப்படின்னு கேட்டால், இப்போ நான் லோஃபிக் எனக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னா லோஃபிக் நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்துருச்சா, இந்த இடத்துல வீடியோ லோஃபிக் அப்படின்னு இருக்கும். நான் இப்போ அது இந்த சைடில் ஒரு கிராஸ் மார்க் இருக்குது, நான் அதை டேப் பண்ணேன்னா அது காணாமல் போயிடும். நார்மல் வீடியோ மோடுக்கு போயிடும். ஓகே. ஃபோட்டோ போனாலும் ஃபோட்டோ ஒரு தடவை டேப் பண்ணால் சில எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, வீடியோ மோடு மறுபடியும் வாங்க. இதோ வரேன். இப்போ நீங்கள் வீடியோ மோடு வந்துடுறீங்க. ஆமாம். அதுல வந்து 4K 60 fpsலயும் லோ ஃபிக் அந்த மத்த ஆமா, அது மட்டும் இல்ல, நான் 4K 60 fpsல கிளிக் பண்ணி டால்பி விஷன் எனேபிள் பண்ணிட்டு இதெல்லாம் இருக்கும்போது நான் லோ ஃபிக் யூஸ் பண்ணேன். ஓ, அதுலயும் மத்த மோட்ஸ்லாம் வருது. எஸ், வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட். சோ இது வந்து டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் தான். சூப்பர். ஓகேயா? இது வந்து பாசிட்டிவ். அதே சமயம் ஒரு சின்ன நெகட்டிவும் சொல்றேன். போர்ட்ரேட் வீடியோ நான் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன்டா. போர்ட்ரேட் வீடியோ வந்து 1080p ல லாக் ஆயிருக்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா காம்படிஷன்ல இருக்கிறவங்க 4K போயிருக்காங்க. பட் அந்த 1080p வீடியோ எப்படி இருக்கு, அதாவது நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டால் எஸ், அது ஆக்சுவலாக நல்லா இருக்கு. பட் 4K இல்லையன்ற ஒரு வருத்தமும் எனக்கு இருக்கு. ஸோ இப்போ ஃபோட்டோ மோட் போனாலும் அதே மாதிரி டேப் பண்ணால் சீன்ஸ் வரும். இதெல்லாம் நான் 15 அல்ட்ரா யூஸ் பண்ணும்போது இல்லை. சரியா? இதில் வந்து அது எல்லாமே இருக்கு. இப்போ சில் அவுட்டு, ஸ்டேஜ், ஃபயர் ஒர்க்ஸ், உனக்கு இங்கே பாரு ஒயிட் பேலன்சிங்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர் மாறுற மாதிரி இருக்கும். அப்படி மாற்ற. ஆமாம். ஸோ ஃப்ளேமு, ஃபயர் ஒர்க்ஸ், ஸோ ஃபயர் கிராக்கர்ஸ், இதெல்லாமே நீ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? அண்ட் ஷட்டர் ஸ்பீடு வேற லெவல் ஃபாஸ்ட்டு. ஆஸ் செட், அதுக்கு நான் ஒரு சில இது இப்போ ட்விட்டரில் கூட போட்டேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டே ட்விட்டரில் வந்து நான் ட்ரெயினில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ட்ரெயின் வந்து ஒரு 80 to 90 km ஸ்பீடில் போகும்போது பக்கத்து ட்ராக்ல இருக்கிற ட்ரெயினோட போர்டு வந்து விசிபிளாக இருக்கு. போர்ட்ரேட், இப்போ போர்ட்ரேட்டுக்கு போனோன்னு வை, போர்ட்ரேட் மோட் போனால் உனக்கு எப்பயும் மாதிரி நீ வந்து என்ன வேணும், டெப்த் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீ டிசைட் பண்ணலாம், எஃப் வேல்யூ மாற்றலாம். ப்ளஸ் அதை தவிர ஸ்டாண்டர்டு, ஓகேயா, இங்கே பாரு இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இது நம்ம இதுலேயும் பார்த்துருப்போம். அவங்க ஜெயஸ் இது அது இதுன்னு வச்சிருப்பாங்களே, ஃபிளேர் அது இதுன்னு, அந்த மாதிரி இவங்களும் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீ வேணும்னா மாற்றிக்கலாம். இதில் இன்னொன்று என்னன்னா, மாஸ்டர் போர்ட்ரேட் வேணுமா லைக்கா போர்ட்ரேட் வேணுமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைல் லைட்டாக மாறும், கலர்ஸ் மாறும். ஸோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து மாற்றி பார்க்க முடியும். ஸோ அது வந்து போர்ட்ரேட் மோடில் உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். டாக்குமெண்ட் ஸ்கேனிங் எப்பயும் உள்ளது. 200 MB பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உனக்கு ஒரே சென்சார் தான் 200 MB. ஸோ அதுலேயே வந்து என்னன்னா உனக்கு வேரிங் ஜூம் இருக்கு இல்லையா, ஏன்னா ஆப்டிகல் ஜூமில். ஸோ 3.2லேருந்து 4.3 வரைக்கும் ஆப்டிக்கல் அப்படிங்கிறனால மல்டி ஸ்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆப்டிக்கல். உனக்கு என்ன வேணுமோ நீ அதில் அந்த மோடில் சூஸ் பண்ணி நீ வந்து 200 MB ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பரவாயில்ல, இவங்க அந்த 75mm வந்து 200 கொடுத்தது கொஞ்சம் பெனிஃபிட் தான். ஆமாம், ஏன்னா போர்ட்ரேட் 75mm ப்ரிஃபர் பண்ணுவாங்க. போர்ட்ரேட்ஸ் வந்து 75mmல அற்புதமாக இருக்குது. சரியா? ப்ரோ மோடு போனோம்னா இதில் இன்னும் இறங்கி தர லோக்கலுக்கு போகலாம். உனக்கு என்ன மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் வேணுமோ, பொதுவாக உனக்கு ப்ரோ மோடில் அந்த ப்ரோ ஆப்ஷன்ஸ் என்ன வேணுமோ நீ அதெல்லாம் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து 3.2x போனேன்னா 200 MB எடுக்கலாம் ப்ரோவில். இதுவே 50 MB வச்சேன்னா எனக்கு பிட்வீன் எல்லா சென்சரும் நான் ட்ராவல் பண்ணலாம். ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் 4K டால்பி விஷனில் 4K 120 FPS. டால்பி விஷனில் 120 FPS? ஆமாம். என்னங்க எங்கால பெரிய ஜோக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கானுங்க. ஆமாம், இந்த தடவை வந்து ஆக்சுவலாக பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் 4K 60 வைக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இத்தனைக்கு டால்பி விஷன் ஆன்ல இருக்குது. இந்த டாப் கார்னரில் தெரியணுன்றது தான் மரத்தை பேக்ரவுண்டாக வைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த இடத்துல தெரியுதா? இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், வீடியோ போயிட்டுருக்கு. போயிட்டு இருக்கும்போது நான் அப்படியே வந்து பிட்வீன் சென்சார் ட்ராவல் பண்ணலாம்.
எனக்கு வந்து இந்த பிட்வீன் சென்சார் ட்ராவல் பண்ணும்போது இவங்க ஏதாவது ஒரு அனிமேஷன் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அப்ரப்டா அப்படி இங்கிருந்து அங்கே போது அங்கேருந்து இங்கே வர மாதிரி இருக்கு பேர். ஓகே. ஸோ அதை மட்டும் இவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஒரு சிலர் இந்த ஃப்ளிப்லாம் வரும்ல, ஓப்போலலாம் ஃப்ளிப்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இவங்க ஒரு சின்ன அனிமேஷன் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த டிரான்சிஷன் டைம் எனக்கு டிரான்சிஷனாகவே ஃபீல் ஆகாது. ஏதோ ஒரு அனிமேஷன் நடக்குது அதுக்கு தான் டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். ஆமாம். ஸோ அதை அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறேன், கேமரா ஆனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறனால இந்த டைமில் வந்து ஃபோன் வந்து வார்ம் ஆகும். வெயில் வேறு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ ஃபோன் வார்ம் ஆகும், ஆப்வியஸாக வார்ம் ஆகும். அப்படி வார்ம் ஆகும்போது தொடர்ந்து கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடியுதான்னு கேட்டால் எஸ் எடுக்க முடியுது. அண்ட் கேமரா வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லலை. ஸோ இதுதான் கேமரா ஆப்புங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கா. இப்போ ஃப்ரண்ட் கேமராக்கு வந்தேன்னு வைங்களேன், ஃப்ரண்ட் கேமரா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நல்லா ஒய்டாக இருக்குது ஃபீல்ட் ஆஃப் வியூ, அதெல்லாம் ஓகே. ஃப்ரண்ட் கேமராலையும் 4K 60 FPS வீடியோ எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸில் இருந்தாலும் எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் அது கஷ்டப்பட தான் செய்யுது. சொல்லப்போனால் இப்போ வந்து எனக்கு நேராக வெயில் இருக்கிறனால ஃபோட்டோ சூப்பராக வரும். இப்போ நான் எடுக்கிறேனே. ஸோ இதெல்லாம் இப்போ நான் நிற்கிற இடம் அந்த மாதிரி. எனக்கு முன்னாடி தான் வெயில், எனக்கு பின்னாடி வெயிலாக இருந்தானே என் தலைவன் என்ன பண்ணுவாங்கிறதையும் நீங்கள் பார்த்து தானே ஆகணும். இப்போ பாருங்கள், இது செம்ம காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனு. இந்த ஃப்ரேம் அவன் எப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலாக ரிசல்ட்டு நல்லா தான் இருக்குது. எங்கே சொதப்புது அப்படின்னா என் ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும். என் ஃபேஸில் ஒரு அடிஷ்னலாக எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி ஒரு லைட்டாக ஒரு மாதிரி மாவு பூசின மாதிரி லைட்டாக இருக்கும். டீட்டெயில்ஸ் இருக்குது, ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னு எது போனது வயசானது அதெல்லாம் தெரியுது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்னதாக ஒரு ஒயிட் டிண்ட் மாதிரி ஃபீல் ஆகும் ஸ்கின் மேலே. ஸோ அந்த ப்ராசஸிங் வந்து எனக்கு எப்பயுமே கொஞ்சம் என்னையா இது அப்படின்னு இருக்கும். பட் மற்றபடி வெயில் நமக்கு முன்னாடி இருந்தால் இந்த 4வது முடி ஆக்சுவலாக சரியாக கட் பண்ணல போலையே. இந்த முடி பாருங்கள், இது வந்து 4 மீதி சுற்றி இருக்கிற முடியை விட நீளமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாகவும் சரியாக கட் பண்ணலன்னா பார்பரை சொல்கிறோம், ஃபோனு கட் பண்ணல. ஆமாம். ஸோ எட்ஜ் டிடெக்ஷன் சீரியஸாக சூப்பர். ஏன்னா இப்போ நான் எடுக்கும்போது கூட இந்த காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்லையும் பாருங்கள், போர்ட்ரேட்டுக்கெலாம் எட்ஜெலாம் பட்டைய கலப்புது. இப்போலாம் எட்ஜ் டிடெக்ஷன்லாம் எல்லா ஃபோனும் மாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, மெஜாரிட்டி ஆஃப் த சைனீஸ் ஃபோன்லாம் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. ரியர் கேமராவில் எட்ஜ் டிடெக்ஷன் சொல்லவே வேணாம். இண்டிவிஜுவல் ஹேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரீட்டைன் ஆகுது. அந்தளவுக்கு கிரேசியாக இருக்குது. ஸோ இந்த ஃபோனை யாராவது வாங்கியிருக்கீங்க, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ப்ரோ, கேமராக்காக வாங்கினேன் ப்ரோ, ஆனால் என்ன ப்ரோ இது இப்போ பாரு இந்த ஃபோன் வந்து ரொம்ப பிரைட் இமேஜாக எடுக்குது ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஆக்சுவலாக எடுக்குங்க. ஏன்னா சென்சார் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா -0.7 வைங்க. ப்ராக்டிக்கலாக மற்ற ஃபோன்ஸ்லாம் எப்படி எடுக்குதோ அந்த மாதிரி இருக்குங்க இப்போ ரிசல்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா நான் இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா இப்பயும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோடில் தான் எடுத்திருக்கேன், வெறும் எக்ஸ்போஷர் மட்டும் மாற்றிருக்கேன். இப்போ இது வந்து நார்மல் எக்ஸ்போஷர், அதாவது 0 அப்படின்னு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. ஸோ இது வந்து நிஜமாக நல்லா இருக்கான்னு கேட்டால் எஸ் நல்லா தான் இருக்குது. பட் நிறைய பேருக்கு இது எப்படி ஃபீல் ஆகும்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இது பாருங்கள், சொல்ல போனால் நான் பார்க்குற இடம் எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு இல்லை, இதோட பிரைட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபோட்டோவை தான் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் பூஸ்ட் ஆகிற மாதிரியும் கொஞ்சம் ரிச் ஆகிற மாதிரியும் சப்ஜெக்டை வந்து தனியாக வந்து அந்த லைட் இருக்கிற இடம் லைட் இல்லாத இடம்னு அப்படி பிரித்து காட்டும் போது நிறைய பேருக்கு அது பிடிச்சிருது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் வந்து -0.03 அதே சமயம் ரொம்ப ஹார்ஷ் சுச்சுவேஷனில் -0.07 வச்சு எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ அடுத்து என்னென்னா, நான் வந்து லோஃபிக்கில் 4K 60 FPS வீடியோ எடுக்கும்போது நான் நடந்து போய்கிட்டே இருக்கேன் இல்லையா, கண்டினியூஸாக வீடியோ எடுக்கிறேன், நடந்து போயிட்டே இருக்கேன் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஜிட்டரினஸ் வருது. பட் இதுவே லோஃபிக் டிசேபிள் பண்ணிடுறேன், 60 FPSலேருந்து 30 FPSக்கு புஷ் பண்ணுறேன் அப்படின்னும் போது 30 FPS ஃபுட்டேஜ் வந்து இன்னும் ஸ்டேபிளாகவும் அந்த ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய லைட் சோர்ஸஸ் எல்லாமே ஜிகிள் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ 60 FPSக்கு போனால் எனக்கு அந்த லைட் சோர்ஸ் ஜிகிள் ஆகிறது ரொம்பவே ஆப்வியஸாக ப்ரொனவுன்ஸ்டாக தெரியுது. ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த ஃபோனை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்காக நின்று எடுத்தீங்கன்னா தெறிக்க விட்டுருவான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம SRK நம்ம முன்னாடி தான் இருக்கேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், டால்பி விஷன் 4K 60 FPS எடுக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சுங்க. எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோஸ் எல்லாமே அதை ரெகுலர் வீடியோஸ் இப்போ ஏரோலாம் நார்மலாக இருக்கும், பீரோலும் நார்மலாக இருக்கும். பட் இது பாருங்கள், இது மட்டும் டால்பி விஷனில் இருக்கும். அப்போ SRK அதை மேட்ச் பண்ணணும், அதுவே அவனுக்கு ஒரு பெரிய தலைவலி தான். பட் இந்த 4K 60 FPS ஃபுட்டேஜ் நான் ஒரு இடத்துல நின்று எடுக்கிறனால வேறு லெவல் தெரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நான் இப்போ 2x போகிறேன். 2x போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு பின்னாடி ஒரு நேச்சுரல் டெப்த்து விழுந்துடும். ஏன்னா இதில் 1 inch சென்சார் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக போட்டு பொலன்னு போலக்கும் வேறு லெவல் குவாலிட்டிங்க. ஆடியோவும் சூப்பராக இருக்குது, நேச்சுரலாகவே மைக் கேப்சர் பண்ணுறது சூப்பராக கேப்சர் பண்ணுது. ஸோ நீங்கள் வெளியில் விலாக்லாம் பண்ணுறதா இருந்தால் அதுக்கெலாம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமாக டே டைமில் ப்ராடக்ட் ஷாட் எடுக்கிறதா இருந்தால் இந்த ஃபோனை வச்சு, அதாவது அல்ட்ராவை வச்சு இப்போ நான் 17 எடுத்துகிட்ருக்கேன். எந்த அளவுக்கு எடுக்கலான்னு பாருங்கள். இப்போதைக்கு ப்ரைமரி சென்சாரில் தான் இருக்கேன்.
30 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிறனால போன தடவை உங்களுக்கு 30 சென்டிமீட்டர்ஸ் ஆப்ஷன் வந்து ஹெச்பியில் கிடையாது. ஸோ இப்போ டெடிக்கேட்டடாகவே அந்த டெப்த் வந்து க்ரேஸியாக இருக்கும் அண்டு ஃபோக்கஸ் வந்து ஆன் பாயிண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ எப்படி இங்கே எடுத்துகிட்டு போகிறேன், எப்படி இருக்குது பாருங்கள். ப்ராடக்ட் ஸ்பெக்லாம் பேசுகிறதுக்கும் அந்த ப்ராடக்டை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கும் தரமான சம்பவமாக இருக்கும். எவ்வளோ ரவுண்ட் அடித்து இப்போ தாங்க நம்ம ஃபோனோட பில்டை பற்றியே பேச போகிறோம். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. கிளாஸ் சாண்ட்விச் தான், சைடு வந்து மெட்டலு. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு அந்த ஏரோ கிரேட் மெட்டலு, அலுமினியம், ஏதோ ஒரு கதை சரி, ஏரோ ஸ்பேஸ் கிரேட் ஏதோ ஒன்று. அது வந்து ஒரு மாதிரி ஃப்ராஸ்டட் மேட் ஃபினிஷ் தான், பேக்கும் மேட் ஃபினிஷ் தான். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அட்ராக்ட் ஆகாது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்க்ரீன் கார்டோடு வரும், ஃப்ளாட் பேனல் தான், 12 பிட் பேனலு. ஸோ நீங்கள் பெரும்பாலும் இந்த ஸ்க்ரீன் கார்டை பிரிக்காதீங்க, இதையே நீங்கள் சில மாதங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். அதுக்கு இல்லாட்டி இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டெம்பர் மாறிக்கோங்க, அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. பட் நல்ல பேனலுங்க, பக்கா பேனல். 3500 nits பீக் பிரைட்னஸ் போகிறதா இருக்கட்டும், கலர்ஸ் ரெண்டர் ஆகிற விதமாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே அல்டி தான். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் ஃப்ரேமில் ஒரு வால்யூம் ராக்கர், அது கீழே பவர் பட்டன். வால்யூம் ராக்கர் இதில் எப்படி இருக்குன்னா பழைய iPhone 4 சீரிஸை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். 4லேருந்து உங்களுக்கு 5 years வரைக்கும் இந்த மாதிரி வால்யூம் ராக்கர் தான் இருந்தது. ப்ளஸ் மைனஸ்ன்னு தனித்தனி பட்டன் இருக்கும். ஸோ டாப்பில் வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்குது, ஆண்டனா கட் அவுட் மட்டும்தான். லெஃப்ட் சைட்லேயும் உங்களுக்கு க்ளீனாக வேறு ஆண்டனா கட் அவுட் மட்டும்தான் இருக்கும். பாட்டமில் உங்களுக்கு டியூவல் சிம் ட்ரே இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோனு, டைப் சி போர்ட்டு, ஸ்பீக்கர் கிரில். ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூவல் சிம் ப்ளஸ் இசிம். ஸோ அப்போ நீங்கள் வந்து எய்தர் ஒரு ஃபிசிக்கல் சிம் ஒரு இசிம் காம்பினேஷனில் யூஸ் பண்ணலாம். ரியரில் உங்களுக்கு வந்து பிரைமரி சென்சார் ரொம்ப மொரட்டு சென்சாருங்க. ஸோ பிரைமரி சென்சார் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 inch சென்சார் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 1 inch ரீடைன் பண்ணுறதே இல்லை. ஸோ இவங்க 1 inch இன்னும் ரீடைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோஃபிக், அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ண தான் போகிறீங்க. லோ லைட்டில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிற ஹாபி இருக்குது அப்படின்னா தெரிக்க விட போகிறீங்க. அதுவும் நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி லோ லைட்டில் ட்ரை பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபியே லோ லைட்டில் ட்ரை பண்ண போகிறீங்க, 35mm நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தெரிக்க விட்டுரும், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக யாராவது யூஸ் பண்ணுறீங்க டிவைஸ் அப்படின்னா லோ லைட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரியான போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். அதான் நான் சொல்கிறது இதில் 1xல 2xல அதில் நீங்கள் வந்து நார்மல் ஃபோட்டோஸே எடுத்து லோஃபிக் மோடில் எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அடுத்து என்னென்னா உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைடு கொஞ்சம் வீக்கர் சைடில் தாங்க இருக்குது. நல்ல சென்சார் தான், 1/2.76 அந்த மாதிரி வரும். பட் ப்ராப்ளம் என்னென்னா காம்படிஷனில் இப்போ விவோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அவங்க 1/1.28 inch கொடுப்பாங்க அல்ட்ராவில். ஸோ அப்போ என்ன ஆகுது, நீங்கள் லோ லைட்டில் அல்ட்ரா வைடில் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கும் போது மட்டும் இது இன்ஃபீரியராக ஃபீல் ஆகும். இல்லை ப்ரோ எனக்கு பிரைமரி சென்சாரே ஓகே, 1 inch சென்சாரு நல்லா லைட் கேப்சர் பண்ணோம், ஸோ அதுவே ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து 1 inchல என்ஜாய் பண்ணலாம். பட் நீங்கள் ஃபீல்ட் ஆஃப் வியூ ஒய்டாக இருக்கணும்னு நினச்சா அல்ட்ரா வைடுக்கு வருவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து நாய்ஸ் இருக்கும், ப்ளஸ் லைட் ரொம்ப கேப்சர் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1/1.4 inch இருக்கக்கூடிய HPE, அதில் உங்களுக்கு இந்த தடவை என்ன செட்டப் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மூவிங் லென்ஸ் செட்டப்பே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆப்டிக்கல் ஜூமு 3.2லேருந்து 4.3 வரைக்கும். அதுக்கப்புறம் இன்சென்சார் ஜூமுங்கிறது எப்பயுமே ட்ரெடிஷ்னலாக 15 அல்ட்ராவில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து 17.2x வரைக்கும் இன்சென்சார் ஜூமை வச்சு ஓரளவுக்கு ஆப்டிக்கல் குவாலிட்டி இமேஜஸ் எடுக்க முயற்சி பண்ண முடியும். ஆனால் நீங்கள் நல்லா ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வில் பி ரியலி குட். பட் ரொம்ப கொஞ்சம் ஷேக் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஜூம் பண்ணி ஷேக் பண்ண எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராக்டிக்கலாக ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணவங்களுக்கு அது பழக்கமான ஒரு விஷயம் தான், ரைட்டா? ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுங்க. உங்களுக்கே தெரியும் எனக்கு எந்தளவுக்கு மேக்ரோ பிடிக்கும்னு. ஸோ இந்த பிரைமரி சென்சாரில் தான், அதாவது அந்த டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் இருக்கு இல்லையா, அதில் தான் நான் மேக்ரோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், 30 cm மேக்ரோ. அதுக்கும் ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த 10 cm மேக்ரோவில் கிடைக்கிற கிளாரிட்டியோ குவாலிட்டியோ இதில் கிடைக்க போகிறது கிடையாது தான். இருந்தாலும் இருக்கிறத வச்சு நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் 15 அல்ட்ரா யூஸராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ 17 அல்ட்ராவில் லேண்ட் ஆனாங்கன்னா லோஃபிக் என்ஜாய் பண்ணுவாங்க, போர்ட்ரேட்டில் ஒரு சில அட்வான்டேஜஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, மெயினாக லோ லைட்டில் என்ஜாய் பண்ணுவாங்க, அண்ட் வீடியோகிராஃபிலையும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் லோ லைட்லையும் சரி டே லைட்லையும் அதையும் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதில் 15 அல்ட்ரா விட இதில் கொஞ்சம் அந்த கான்ட்ராஸ்ட் ப்ளஸ் டீடைல்ஸில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து பாருங்களேன் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இந்த மாதிரி ஜூம் ரிலேட்டட் டேட்டாவில். பட் மற்றபடி 15 அல்ட்ரா வந்து உங்களுக்கு மேக்ரோவில் டாமினேட் பண்ணும். இதனால தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நான் வந்து Xiaomi 17 ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது ரொம்ப குட்டி ஃபோன், இதில் 6000 mAh பேட்டரி, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6330 mAh பேட்டரி, அண்ட் அதில் மேக்ரோவும் எடுக்க முடியும். நான் ஜூம் டு ஷாட் அதிகமாக எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா சப்ஜெக்டிவ் தான், எப்போ பாரு நான் ஜூம் டு ஷாட் எடுக்கிறது இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து 17 அல்ட்ரா ஒரு பீஸ்டாக இருந்தாலும் 17 போதும் அப்படின்னு தோணுதுன்னா பாருங்களேன். அது இண்டிகோன்னு எனக்கு தெரியுது. ஃபர்தராக ஜூம் பண்ணால் குறுக்க செடி வந்துருச்சுங்க, ஐ எம் வெரி சாரி. ஒருவேளை சிவாமன சக்தியில் அந்த சக்தி இந்த இதுதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. ஆமாம், அப்போயே இந்த ஃபோன் வந்துருச்சு, யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 நிமிஷம் லேட்டாக போகிறான். அதுதான் அவன் அதை சொல்லுவான் அப்புறமா போய் ஃபீல் பண்ணி, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லடி. ஆனால் ஃப்ளைட் சவுண்டை வச்சே அது கிங்ஃபிஷராக கண்டுபிடிப்பேன்னு சொன்ன பற்றியா, அதை தாண்டி தாங்க முடியல. டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் 6.9 inch பேனலுங்க, 3500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும்.
வெளியில் அவுட்டோர் விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. பட் கண்டினியூஸாக நம்ம கேமரா யூஸ் பண்ணுறோம், அதுவும் டே லைட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிவைஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் குறையும். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. அந்த மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இந்த பிரச்சனை உண்டு தான். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது பீக் பிரைட்னஸ் அப்படியே பொறுமையாக டிப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே வந்து வியூயிங் ஆங்கிள் ஆஸ்பெக்ட்லையும் பிரச்சனை இல்லை, அவுட்டோர் விசிபிலிட்டியும் பிரச்சனை இல்லை, ப்ளஸ் உங்களுக்கு டால்பி விஷன் HDR10+ கண்டென்ட்ஸ் பார்க்குறதுலையும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே லைவாக ஓடிட்டு இருக்குல்ல இந்த கண்டென்ட்டே பாருங்களேன், உங்களுக்கு வந்து HDR 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அது என்னது Xiaomi ஷீல்டு கிளாஸாங்க, அந்த 3.2 கிளாஸ் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. வர எல்லா பிராண்டும் அவங்கவுங்க ஓன் கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 8 Elite Gen 5 பவர்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபோனில் மோடம்க்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபோன் காலில் ப்ராப்ளமா ப்ரோ அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. ஃபோன் காலில் ப்ராப்ளம் இல்லை, இன்டர்நெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஒய்ஃபை கூட ரேஞ்ச் இருக்குது, இப்படிலாம் சந்தோஷப்பட்டாலும் டயலர் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இதில் வந்து கூகுள் டயலர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, ஒரு தடவையும் வந்து எந்த நம்பர்லாம் ரெக்கார்ட் ஆகணும் ஆகக்கூடாது, அன்னோன் நம்பர்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறது, அதுவும் பீப் சவுண்டோட இதை வந்து நீங்கள் பண்ண முடியுமே தவிர ஒரு நேட்டிவ் ரெக்கார்டர் கொடுத்துருந்தா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்ம அடிக்கடி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. சரி, 5G பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா நான் இங்கே ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ போடுறேன். 200 MBPS சரி, அது ஒன்று காட்டுது. இது வந்து ஏர்டெல்லுங்க, சரியா? ஏர்டெல்லில் இப்போ என்ன ஸ்பீடு இந்த இடத்துல வருது அப்படின்னு பார்க்கும்போது இப்படி இருக்குது. ரெண்டாவது, இந்த ஃபோனை இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல தான் இருக்கேன். கேமராவை போட்டு போலன்னு பொழந்தாலும் கூட ஃபோனோட டெம்பரேச்சர் ரைட்டாக ரைஸ் ஆகுதுன்னு வைங்களேன். ரைஸ் ஆச்சுன்னா அந்த டாஸ்க் விட்டு வெளில வந்ததுமே கூல் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். இதை காட்டிலும் எனக்கு இன்னொன்று என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரியான அந்த தெர்மல் இஷ்யூஸை சில சமயங்களில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ட்ரிகர் பண்ணுது. அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான விஷயம் தான். கேமராவை ரொம்பவே இன்டென்சிவாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இதுவே நீங்கள் 4K 120 FPS வீடியோ எடுத்து அதையே வந்து டிவைஸ்லேயே ரெண்டர் பண்ண போகிறீங்க, ஒரு சில டாஸ்க் பண்ண போகிறீங்க, அப்புறம் சோஷியல் ஆப்பில் அதை அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் கண்டிப்பாக டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த டாஸ்க்கை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ஃபால் ஆகிடும். இதில் இன்னொன்று என்னென்னா, டால்பி விஷன் வீடியோ பார்க்க அற்புதமாக இருக்குது. இதுலேருந்து வேறு ஒரு சில ஃபோன்ஸ்க்கு அனுப்பும் போதும் சூப்பராக இருக்குது. லாக் வீடியோ எடுத்து லாக் வீடியோ எடிட் பண்ணாலும் சூப்பராக இருக்குது. ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா, ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் இந்த டால்பி விஷனை போடலான்னு பார்த்தா ட்விட்டர்லாம் கன்றாவி. அந்த வீடியோ இதில் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருந்ததோ அது அவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கமாக ட்விட்டரால் மட்டும் தான் காட்ட முடியும் மாதிரி மாறிடுது. ஸோ அப்போ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷனையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எடுக்கிறது தரமாக இருந்தாலும் எடுத்து அந்த தரமான ஒரு தருணத்தை கொண்டு போய் அங்கே போடலான்னு பார்த்தா கன்றாவியாக மாறிடுதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ ஆக மொத்தம் பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய கேம் ஆனாலும் சரி, டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் மைண்டில் வச்சுக்கோங்க. சில சமயங்களில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியுது. ப்ளஸ் அப்டேட் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எதுவும் வரல. ஃபஸ்ட்டு டே நான் என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சனோ அதே அப்டேட்டில் தான் இருக்குது. ஸோ அப்டேட் கொடுத்து ஒரு சில விஷயங்கள் இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். Xiaomi 17லேயும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இதை விட Xiaomi 17ல் கொஞ்சம் எக்ஸ்போஷர் ரிலேட்டடான விஷயங்களில், அதுவும் வீடியோவில் எக்ஸ்போஷர் ரிலேட்டடான விஷயங்களில் ஒரு சில சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். எப்படி சொல்கிறேன்னா, கொஞ்சம் ப்ளோ அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் கம்பேரிசனில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். Xiaomi 15, 17 நான் ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போயிருக்கும் ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள்ஸில், அதுவும் வீடியோ சாம்பிள்ஸில். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து யோசிக்க வைக்குது. ஸோ அப்போ அடுத்து இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸில் இது இன்னும் பெட்டர் ஆகலாம். சில சமயங்களில் அப்டேட்ஸ் வந்து தலைகீழாகவும் போகலாம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த சூரியனை காட்டுற விதம் வந்து எனக்கு பிடிச்சிருக்குடா. ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக, ப்ளஸ் இது வந்து 17.2x. ஸோ ஓரளவுக்கு குட். ரைட்டு. ஸோ ஹேப்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் செம்ம டீப்பு, நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிஸ்டம் வைடு வந்து வால்யூம் ராக்கர் ஏதாவது ட்ரிகர் பண்ணும்போது அப்போல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் நல்லாயிருக்கு. ஸ்பீக்கரில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸ்பீக்கர் ரொம்பவே கிளியராகவும் ஒய்டாகவும் இம்மர்சிவாகவும் இருக்குது. ட்விஸ்ட் என்னன்னா, இதோட ஸ்லைட்லி லவுடராக Xiaomi 17 இருக்கோ அப்படின்னு தோணுதுன்னா பாருங்களேன். நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. Xiaomi 17 வந்து பையன் வந்து எப்படின்னா மாஸ் பண்ணுறான், குட்டியாக இருந்துக்கிட்டு வேறு லெவலில் இந்த தடவை கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுறான். ஓகே. ஸோ அதை தாண்டி வந்து லவுட் ஸ்பீக்கரு கால்ஸ்க்கு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து HyperOS 3 இருக்குது. இப்போ தான் வந்து தீம் இன்ஜின் ஓரளவுக்கு பில்ட் ஆகிருக்கு. இத்தனைக்கும் வந்து HyperOS 3ல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குங்க. 6 years ஆஃப் HyperOS அண்ட் 6 years ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச். ஸோ மேஜர் அப்டேட்ஸும் வந்துடும், HyperOS அப்டேட்ஸும், அதான் HyperOS அப்டேட்ஸும் வந்துடும், செக்யூரிட்டி பேட்சும் வந்துடும். 6+6ன்னு சொல்கிறீங்களா இல்லை 6+1? 6+6 அப்படின்னா 12 வருஷமா? 6 years ஆஃப் மேஜர் அப்டேட் கூடவே செக்யூரிட்டி பேட்ச். ஓகே. அதுதான் அவனுக்கு அந்த லட்சணத்தில் சொல்கிறானுங்க. ஓகே. நான் எப்பயுமே முன்னே அதான் சொல்லுவேன், 6 அப்படின்னு தான் சொல்லணும். இவனுங்க 3+2 அப்படின்னு சொல்லுவானுங்க. என்னன்னு பார்த்தா 3 வருஷம் வரைக்கும் மேஜர் அப்டேட், +2 அப்படிங்கிறது வந்து செக்யூரிட்டி பேட்ச். அப்படிதான் நான் சொல்ல ட்ரை பண்ணுவேன். நிறைய பேர் 3+5 அப்படின்னு என்னன்னு கேட்டா 3 years ஆஃப் மேஜர் அப்டேட், 5 years ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னுவான். நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறமா 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் வரும் போல அப்படின்னு பார்த்தா 12 வருஷமா? அப்படிலாம் கிடையாது. ஸோ இதான் ஒரு ஃபேக்ட். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அது Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படிங்கிறனால 6 வருஷம் அப்டேட் கொடுப்பாங்கன்னா அப்போ 22 வரைக்கும் வரணும். அதெல்லாம் எப்படி தான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறான்னு எனக்கே தெரில. காலம் தான் பதில் சொல்லும்.
ஆனால் ஹைப்பர்வைஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் மல்டி விண்டோ, அதாவது ஸ்பிளிட் ஸ்க்ரீனு, ஃப்ளோட்டிங் ஆப்ஸு, அதான் டியூவல் ஆப்ஸு, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே எனக்கு வந்து ஓகே தாங்க. இது வரைக்கும் பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லை. என்ன இப்போ தான் வந்து தீம் காம்பேட்டபிலிட்டி நான் மென்ஷன் பண்ண பார்த்தீங்களா, அது இப்போ தான் எலிஜிபிள் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் தீம்ஸ் எல்லாமே ஹாஃப் பேக்டு மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார் கஸ்டமைசேஷன், லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன்லாம் வந்து தீம்ஸில் ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு நேட்டிவாக இருக்கக்கூடிய தீம்ஸ் எல்லாம் நீங்கள் ஜாலியாக யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பக்காவாக வேலை செய்யும். கஸ்டமைசேஷன் ஆஸ்பெக்டில் வந்து லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன்லாம் பக்காவாக வேலை செய்யும், அதெல்லாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஓஎஸ் ஆஸ்பெக்டில் எனக்கு ஓகே. காம்படிஷனில் இருக்கிற எல்லாரையும் அவங்க கேட்சப் பண்ணுறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணணும். இன்னும் ஸ்மூத்னஸ் அந்த அடிப்படையில் ஆல்ரெடி ஸ்மூத்தாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. பட் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அடிச்சுன்னு இருக்கலாம். ஸோ பண்ணுவாங்கன்னு நம்புறேன். அடுத்து என்னன்னா ஃபேஸ் அண்ட் லாக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இது எல்லாமே அல்டி தான். ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ அது வேறு லெவலில் இருக்குது. என்ரோல் பண்ணுறதும் செம்ம குயிக்காக இருக்குது. என்ரோல் பண்ணும்போது நீங்கள் வேறு வச்சு இப்படி ஒரு தடவை இப்படி அறுக்கி விட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ரோல் ஆகிடும். ஒரு தடவை இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா போதும், மொத்தமாக கேப்சர் ஆகிடும். மற்றபடி வந்து நீங்கள் நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டிக்கோங்களேன். அல்ட்ராசானிக்கு அவசரப்பட்டு 100 ரூபாய்க்கு ஏதாவது ஒட்டிவிட்டு அதுக்குள்ளே வந்து க்ளூவோ இல்லாட்டி வந்து ஏர் கேப்போலாம் இருந்ததுன்னா வேலை செய்யாது, ஞாபகம் இருக்கட்டும். ஸோ அது ஒன்று. அப்புறம் பேட்டரி லைஃபுங்க. ஸோ எனக்கு வந்து 6 hours அந்த மாதிரியான ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்குதுங்க, 6 மணி நேரம். ஆனால் 17 வந்து 7 மணி நேரம். அதே மாதிரி நான் சினாரியோவில் போகும்போது எனக்கு இது 6 மணி நேரம் கிட்ட வருதுன்னா அது 7 மணி நேரம் வருது. இத்தனைக்கும் அது 330 mAh தான் இதோட அதிகம். ஆனாலும் அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஹார்ட்வேர் சொல்கிறேன்னா கேமரா ஹார்ட்வேர், இதுக்குள்ளே இருக்கிற கேமரா ஹார்ட்வேர் சும்மா இருந்தாலே ஷேக் ஆகிட்டு இருக்கு. இதில் வேறு கேமரா ஆன் பண்ணி நான் யூஸ் பண்ணும்போது ஓஎஸ் அவ்வளோ அக்ரெசிவாக வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய லென்ஸ் ஜிஜிக்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மூவிங் பார்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபோன்ஸில் அதுக்கும் நம்ம பவர் கொடுக்கணுங்கிறது ஞாபகம் இருக்கணும். ஏன்னா பவர் மட்டும் தனியாக காற்றுலேருந்து வாங்கிக்காது, உள்ளே இருக்கிற பேட்டரியிலேருந்து போய் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு இன்டென்சிவாக யாராவது யூஸ் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. நான் வந்து அந்த ஹனிமூன் பீரியட் மாதிரி ஃபோன் வாங்கின புதுசில் நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒர்க் ஆகுதா, அது ஒர்க் ஆகுதா, இந்த மோடு எப்படி இருக்குது, அந்த மோடு எப்படி இருக்குது, அப்போ கேமரா ஆன்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் எனக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4.5 to 5 hours அந்த மாதிரியான எஸ்ஓடி வந்துச்சு. பட் இதுவே நான் சோஷியல் மீடியா, ட்ராவல், வீடியோ பார்க்குறது, மீடியா கன்சம்ஷன், அது கூட கேமரா அப்படின்னு வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 6 hours அந்த மாதிரி ஈஸியாக தொட்டுருச்சு. இதுவே நீங்கள் மீடியா சென்ட்ரிக் பர்சனாக இருந்து எப்போயாவது அக்கேஷனலாக கேமரா யூஸ் பண்ணுவீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் 8 hours +, சிலருக்குலாம் 10 hours வருங்க. அது வந்து சப்ஜெக்ட் டு யூசர் ப்ரிஃபரன்ஸ் தான். ஆண்டவர் வந்து சுகத்தை காட்ட போகிறாரு. இது வேற மாதிரி இருக்கு. தப்பாக இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? அந்த சுகம் ஹாஸ்பிட்டலில் காட்ட போகிறோம் நண்பர்களே. இல்லை, அங்கே தூரத்தில் சுகம்னு ஒரு போர்டு இருக்குங்க, அதான் இப்போ பார்க்க போகிறோம். சும்மா ஜூம் டெஸ்ட்டுக்கு ஃப்ளைட்டை ட்ரை பண்ணோம்ல அதே மாதிரி. ஆல்மோஸ்ட் லோ லைட்டுங்க, ஏன்னா சூரியன் மறைந்து விட்டது, அதுக்கப்புறம் தான் எடுக்கிறோம். சரியா, இப்போயே தெரியுது, அதனால ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் பார்க்குறீங்களா அது எங்கே இருக்குன்னு? அப்படியே ஃபோனில் காட்டுற மாதிரிங்க. எங்கே நண்பர்களே அது அந்த இருக்காம பாருங்க, அவனை தான் நாங்கள் இப்போ ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸ்டிச்சிங் ஒர்க் நடக்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா எஸ் வந்து உனக்கு மல்டி லேயராக தெரியுது பேர். அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க, அந்த ஹெச்டிஆருக்காக ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸ்டிச் ஆகிறது தெரியுது. நீங்கள் ரொம்ப ஷேக்கே ஆகாமல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் தெரியாது. ஸோ ஸ்டிச்சிங் ஆஸ்பெக்ட்ஸில் இவங்க ஒர்க் பண்ணணும். என்ன கேட்டால் ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது கூட ஸ்டிச்சிங்கில் வந்து எப்போயாவது சொதப்புறதை நான் பார்க்குறேன். இத்தனைக்கும் ஷட்டர் ஸ்பீட்லாம் தெரியா இருக்குது, வேறு லெவல் ஷட்டர் ஸ்பீடு சீரியஸாக. ஓகே, ஸோ ஃபைனலாக நான் வந்து கன்னை எக்யூப் பண்ணிட்டேன், அப்படி தான் இருக்குது. சரி, இதில் வந்து சார் வழி பற்றி நான் ஃபஸ்ட்லேருந்து பேசலை, அதனால் நான் அதை மென்ஷன் பண்ணிடுறேன். StarRC07 ஹேஷ் போட்டால் ஹெட் சார் வந்து 0.937, பாடி சார் வந்து 0.792ங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இந்த டிவைஸ் பற்றி இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இப்போயும் நான் சொல்லுவேன், இந்த டிவைஸ் வந்து நாட் ஃபார் ஆல். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 30,000 50,000 செலவு பண்ணால் இவங்க பிராண்ட்லேயே கூட நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சில நல்ல ஃபோன்ஸ் வாங்கிட முடியும். அப்போ இது நல்ல ஃபோன் இல்லையா ப்ரோனா? அப்படி கிடையாது. இது டார்கெட் ஆடியன்ஸே வேறு. சப்போஸ் நீங்கள் கேமரா, அதுவும் கேமரா நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு கேமரா பற்றி ஓரளவுக்கு தெரியும் ப்ரோ, ஒரு சில சினாரியோவில் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் ப்ரோ, லைட்டாக மேனுவல் ட்விக் பண்ணுவேன் ப்ரோ, ஆட்டோ மோட்லேயே மேனுவல் ட்விக் பண்ண முடியுங்க, அதெல்லாம் பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து மெஸ்மரைசிங்காக இருக்கும். எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது ப்ரோ, அப்படியே பேக்கெட்லேருந்து எடுப்பேன், அப்படியே ஃபோட்டோ எடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபோன் நான் சத்தியமாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அவங்களாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரோ ஆட்டோ மோடில் இருக்கக்கூடிய விவோ ஃபோன், அந்த மாதிரி ஃபோன்ஸ் போகிறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவன் என்ன தான் பெயிண்ட் அடித்தாலும் உங்களுக்கு அந்த நாலேஜ் அவ்வளோவா இல்லைனாலும், கேமரா நாலேஜ் இல்லைனாலும் ஒரு அவுட்புட் எப்படி வந்தால் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆவீங்கன்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி அது எடுக்கும். இது எப்படின்னா கொஞ்சமாவது இந்த கேமரா பற்றியான ஐடியா இருக்கும்போது இதில் எடுக்கிற ரிசல்ட் வந்து அந்த ஃபோன்ஸ் எல்லாம் ஓவர்டேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டிஎஸ்எல்ஆரில் எடுத்து வரக்கூடிய அவுட்புட் மாதிரி இருக்கும். பட் அதை எடுக்கிறதுக்கான ஐடியா தெரியணும் இல்லையா, அந்த நாலேஜ் இருக்கணும்ல, அதுக்காக தான் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். மற்றபடி ஒரு ஃபோனாக யூஸ் பண்ணாலும், மல்டிமீடியா கன்சம்ஷனுக்காக யூஸ் பண்ணாலும், சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி, 90 watt சார்ஜர் இருக்குது. ஸோ இது எல்லாமே எடுத்து பார்க்கும்போது டே டு டே லைஃப்பில் அங்கெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான ஏமாற்றமும் இல்லை. சொல்லப்போனால் 8 Elite Gen 5 உங்களை எல்லா இடத்துலையுமே ஹாப்பியாக வச்சுக்கும். அண்ட் முக்கியமாக நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் பட்டைய கலப்போம், ரேஞ்ச் எல்லாம் பிரச்சனையே இல்லை. ஒய்ஃபை இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் பார்க்கல. ஸோ இது எல்லாமே க்ரீன் தான். இருந்தாலும் இந்த ப்ரைஸ் தான் இருக்கிறதுலே பெருசாக வந்து நம்மளை
ஒரு முடிவுக்கே கொண்டு வர முடியாமல் பண்ணி வச்சிருக்கு. ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுலையும் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம், Q&A மாதிரி. ஸோ அதில் உங்களோட கேள்விகளுக்கான பதிலாக எல்லா ஆன்சரையும் நான் பண்ணுறேன். ரைட்டா, பார்க்கலாங்க. பை. ஒளிப்பதிவாளர் உங்கள் சிவாய் சார்கேவா? ஆமாம் ஆமாம், அப்படி தான் வரும்.